السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه سيدنا محمد وصحبه واتباعه وازواجه أجمعين. قال الله تعالى في كلامه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد சங்கைக்கும் மதிப்பிற்கும் உரிய உலமாக்களே, பெரியோர்களே, ஹாஃபிதுகளே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நபிகளாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம் உயிரின் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாஃபிஉல் பலாயி வல் வபாயி வல் கஹதி வல் மர்தி வல் அலம், என்னென்ன தன்மைகளில் இருக்கிறார்கள் என்று நாம் சொல்கிறோம், ஸலவாத்தில் ஓதுகிறோம். குறிப்பாக ஸலவாத்து தாஜி, ஸலவாத்து நாரியா போன்ற ஸலவாத்துகளில் அவர்களை இந்த அடைமொழிகளை கொண்டு அழைக்கிறோம். இதற்கு அர்த்தம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்பங்களையும் துயரங்களையும் நீக்க வல்லவர், பஞ்சங்களை போக்கக்கூடியவர், நோய்களை நீக்கக்கூடியவர், உடல் வலிகளையும் நீக்கக்கூடியவர். இது ஸலவாத்துல ஓதுறோம். அதாவது அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் சாஹிபுத் தாஜில் மிஅராஜ் வல் பராக்குல் ஆலம் தாஃபிஉல் பலாயி வல் வபாயி வல் கஹதி வல் மர்தி வல் ஆலம் அப்படின்னு வருது ஸலவாத்து தாஜில. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி துன்பங்களையும் துயரங்களையும் நீக்குவார்கள், துன்பங்களையும் துயரங்களையும் நீக்கக்கூடியவன் அல்லாஹ் அல்லவா, நோய்களை எப்படி நீக்குவார்கள், வலிகளை எப்படி நீக்குவார்கள், பஞ்சங்களை எப்படி போக்குவார்கள். அப்ப அல்லாஹ் செய்யக்கூடிய இந்த வேலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள் என்று நீங்கள் சொல்வது பிதாத்தை செய்யா அன்று ஷிர்க். இது வழிகட்ட பிதாத், தீமையான பிதாத்து மற்றும் நம்பர் 1 ஷிர்க். இந்த சுன்னத்துல் ஜமாத்துக்காரங்க இப்படி எல்லாம் செய்து ஷிர்க் குஃப்ரை செய்கிறார்கள் என்று வஹாபிகளும் தப்லீக் ஜமாத்துடைய தலைவர்களும் சொல்கிறார்கள். இதை கேட்கின்ற சில இளைஞர்கள், பொதுமக்கள், ஆமா சொல்றது சரியாத்தானே இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஸலவாத்துல் தாஜி ஓதுறத விட்டுறாங்க. இப்ப தப்லீக் தலைவர்கள் ஒரு ஆளு ஜக்கரியா சஹாரம்பூரி, பழைய காலத்துல அவருடைய தலீம் கிதாபை தான் எல்லா பள்ளியிலும் வச்சு படிப்பாங்க. இப்போ உள்ள முன்தகப் வச்சு படிக்கிறாங்க, முன்தகபுல் அஹாதீத். அந்த காலத்துல ஜக்கரியா எழுதுனதை வந்து படிப்பாங்க. அந்த ஜக்கரியா சஹாரம்பூர்காரர், அவர் ஸலவாத்தின் சிறப்புன்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார், தமிழ்லயே வந்திருக்கு ஸலவாத்தின் சிறப்பு. அதுல எல்லா ஸலவாத்தும் ஓதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸலவாத்து தாஜி ஸலவாத்து நாரியாலாம் ஓதக்கூடாது. ஏன்னா எங்க ஷேக் ரஷீத் அஹ்மத் கங்கோயி அப்படிதான் சொல்லியிருக்கிறாருன்னு எழுதியிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய தவறு! ஸலவாத்து நாஜியா, ஸலவாத்து நாரியா, ஸலவாத்து தாஜி ரொம்ப அற்புதமான ஸலவாத்து. சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்பங்களையும் துயரங்களையும் நீக்க வல்லவர், ரசூலுல்லாஹ் பஞ்சங்களை போக்குவார்கள் என்றெல்லாம் சொல்லலாமா? இதற்கு குர்ஆன் ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறதா என்றால், குர்ஆனிலும் ஹதீஸிலும் எண்ணற்ற ஆயத்துக்களும் ஹதீஸுகளும் உள்ளன. மதரசாக்கள்ல 6வது ஜும்ரா, சில மதரசாக்கள்ல 5வது ஜும்ராவில் கிதாப் வச்சிருக்காங்க, முக்தஸருல் மானி அப்படின்னு கிதாப். அதுல கூட ஒரு வாசகம் போடுவாங்க, அம்பத்தர் ரபியுல் பக்ல, வசந்த காலம் கீரையை முளைக்க வைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு முஸ்லிம் சொன்னா ஜாயிது, ஒரு காபிர் சொன்னா அது குஃப்ர் அப்படின்னு சொல்லுவாங்க. வசந்த காலம் கீரையை முளைக்க வைத்ததுன்னா என்ன? மழை காலம் இருக்கிறத, மழை பெய்தது, மழையின் காரணத்தினால கீரை முளைத்தது. ஆனா கீரையை முளைக்க வைக்கிறவன் அல்லாஹ் தான். ஒரு இஸ்லாமியனுடைய கொள்கை படித்தான். ஆனா நடைமுறையில் என்ன சொல்றது? மழை பெஞ்சதுப்பா, அது மரங்களை எல்லாம் என்ன செஞ்சது, முளைக்க வைத்தது அப்படின்னு சொல்றோம். இது மஜாதின்னு சொல்லுவாங்க. ஹகீகி யதார்த்தத்தில்
மழையின் மூலம் செடிகள் கொடிகள் கீரைகளை எல்லாம் முளைக்க வைப்பது அல்லாஹ் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை, மூமின்களுடைய நம்பிக்கை, ஈமானும் அதுதான். ஆனால் நடைமுறையில எல்லா உலமாக்களும் பொதுமக்களும் என்ன சொல்வார்கள், மழை பெய்து அந்த மலை செடிகளையும் கொடிகளையும் முளைக்க வைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடைமுறை. அந்த அடிப்படையில எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஃபியுல் பலாயி வல் வபாயி, அவங்க துன்பங்களையும் துயரங்களையும் பஞ்சங்களையும் நோய்களையும் உடல் வலிகளையும் நீக்க வல்லவர் என்று சொல்வது தாராளமான ஜாயிது. என்ன குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பல ஆயத்துல சொல்றான், நபியே நாயகமே, வமா அன்த ஃபீஹிம் லியுஅஸிபஹும் வமா கான அல்லாஹ் லியுஅஸிபஹும் அன்த ஃபீஹிம். சூரத்துல் அன்ஃபால்ல ஒரு ஆயத்து. நபியே நாயகமே, நீங்கள் அந்த மக்கள் மத்தியில் வாழும்போது நான் அவர்களை அதாபு செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய திருப்பொருட்டினால் அல்லாஹ் தஆலா காபிர்களுக்கு அதாபை இறக்கிறது இல்லை. அது மாதிரி இன்னொரு ஆயத்தில் இருக்குது, லவ் தஸய்யலு லஅதபுன அல்லதீன கஃபரு. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்த பிறகும் காபிர்கள் மக்காவில் இருந்தாங்க. அதே நேரத்தில் ஹிஜ்ரத் செய்ய முடியாத பலகீனர்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லாம் மக்காவில் முஸ்லிம்கள் இருந்தாங்க. இந்த முஸ்லிம்கள் மக்காவில் இருக்கிறார்கள் என்பதற்காக காபிர்களுக்கு நான் அதாபு செய்யாமல் இருக்கிறேன். லவ் தஸய்யலு லஅதபுன அல்லதீன கஃபரு. அந்த முஸ்லிம்கள் அத்தனை பேரும் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போயிட்டா காபிர்களுக்கெல்லாம் அதாபை இறக்குவேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்றான். அப்போ முஸ்லிம்கள் காரணத்தினால அல்லாஹ் தஆலா அதாபை இறக்கிறது இல்லைன்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ்வுடைய காரணம் அதை விட பெருசல்லவா? அப்போ துன்பங்களும் துயரங்களும் வராமல் இருப்பதற்கு எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணமாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எப்படி செடிகள் கொடிகள் முளைவதற்கு மழை காரணமாக இருக்கிறதோ அதுபோல் துன்பங்கள் வராமல் இருப்பதற்கு எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா ரஹமத்தாக வச்சிருக்கிறான். அதனால்தான் குர்ஆன்ல சொன்னா வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். சரி, அல்லாஹ்ல நீக்கிறான், எப்படி ரசூலுல்லாஹ் இது போன்ற துன்பங்களை நீக்குகிறார்கள் என்று சொல்வது என்று கேட்கிறாங்களே. குர்ஆன்ல இன்னொரு ஆயத்து இருக்கு பாருங்க, சூரத்துல் மரியம்ல ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல வந்து சொல்றாங்க, லியஹபலகி குலாமன் ஜக்கியா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் தனியா இருக்கும்போது திடீர்னு உள்ள புகுந்துட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நீங்க யாருங்க, உங்களை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்க, வெளியே போங்க, ஒரு ஆம்பளை எப்படி வரலாம் அப்படிங்கிறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆண் உருவத்தில் அந்த மலக்குகள் தலைவர் மலக்குகள் கோமான் வந்து நிற்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, மரியமே பயப்படாத, லியஹபலகி குலாமன் ஜக்கியா, உங்களுக்கு ஒரு சுத்தமான பரிசுத்தமான குழந்தையை நான் தருவதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இது அல்லாஹ் குர்ஆன்ல அப்படியே சொல்லி காட்டுறான். இப்ப நாம கேட்கிறோம், குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது அல்லாஹ்வா ஜிப்ரீலா? அல்லாஹ் தர்றான்னு சொல்லல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். லியஹபங்கிறது அந்த இதுல இருந்து வரக்கூடியது, வஹபுங்கிறதுல வர்றது வஹாப், வாரி வழங்கக்கூடிய வல்லல். அந்த கருத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான். குழந்தை பாக்கியத்தை உனக்கு நான் வாரி வழங்குவேன், அள்ளி வீசுவேன். அப்ப அள்ளி வீசுறது வாரி வழங்குறது அல்லாஹ்வா ஜிப்ரீலா? அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வெளி தோற்றத்திலே ஊதுகிறார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சட்டை பையிலே ஊதுகிறார்கள். அந்த காற்றின் மூலம் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஹஜ்ரத் ரூஹுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உருவாக்கினான். இது நீண்ட சம்பவம். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நான் தருவேன்னு சொல்றாங்க. அப்ப ஹக்கீகத்துல கொடுக்கிறது யாரு? அல்லாஹ் தஆலா தான் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல், அல்லாஹ்வுடைய குதிரத்து இல்லாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதையெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத என்ன செய்யணும், நாம் புரிந்து கொள்ளணும். அப்ப சில விஷயங்கள் நபிமார்கள், வலிமார்கள், மலக்குகள் காரணமாக இருக்கிறார்கள். இன்னொரு விஷயத்தை பாருங்க, ஒருத்தன் கொலை பண்றான், கத்தியை வச்சு யாரையாவது கொலை பண்ணிடுறான். அப்ப கொலை உண்டவன் செத்து போயிடுறான். இப்போ இவன் உயிர் போனதுக்கு யார் காரணம்? கத்தி காரணமா? கொலை செய்தானே இவன் காரணமா? இஸ்ராயேல் காரணமா? அல்லாஹ் காரணமா? அல்லாஹ் நாடாம எப்படி நான் மோத்தா போவான்? அப்ப கத்தி, கொலையாளி இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறது. அப்போ உயிரை கைப்பற்றுவது ஹஜ்ரத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம். இப்ப இஸ்ராயீல் கைப்பற்றுகிறாரா, அல்லாஹ் கைப்பற்றுகிறானா? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தவப்பல் அன்பு சஹீன மோத்தியா, நான் தான் கைப்பற்றுகிறேன் மோத்தா போகும்போது மனிதனுடைய ரூஹ அப்படின்னு சொல்றான். இன்னொரு ஆயத்துல சொல்றான்,
குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி இஸ்ராயேல் கைப்பற்றுகிறார் அப்படின்னு சொல்றான். அப்ப அல்லாஹ்வின் அனுமதியின்படி அல்லாஹ்வின் சக்தி கொடுத்த காரணத்தினால இஸ்ராயேல் ரூஹை கைப்பற்றுகிறார். அப்போ கத்தியும் கொலையாளிகளும் அவன் மௌத்தா போவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறார்கள். இவன் கொலையாளி ஏன் ஜெயிலுக்கு போறான்? அல்லாஹ் அறிவு கொடுத்திருக்கிறான், அநியாயமாக எவனையும் கொலை செய்யக்கூடாது. அதனால என்ன செய்யறான்? அவன் ஜெயிலுக்கு போறான். அப்ப இந்த விஷயத்தை மஜாதி ஹக்கீகி ரெண்டு மார்க்கத்தில் இருக்கிறது. நடைமுறையில் சொல்வது ஒன்று, நிஜத்தில் நடத்துவது அல்லாஹ் தான். உலகத்தில் உள்ள எல்லா காரியமும் இறைவனால் தான் நடக்கிறது. அப்ப இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்பங்களை நீக்குகிறார்கள், துயரங்களை நீக்குகிறார்கள், நோய்களை நீக்குகிறார்கள் என்று சொல்வது ஷிர்க் என்று வஹாபிகளும் தப்லீகாரங்களும் சொல்றாங்களே. அந்த அடிப்படையில் பார்த்தா இன்னும் சில வாசகங்களை அவங்களே சொல்றாங்க. அதனால அவங்க கொள்கைப்படி அவங்களே காபிரா போறாங்க. உதாரணமாக நஞ்சு மனிதனை கொல்கிறது தப்லீகாரன் சொல்றாங்க. நஞ்சு மனிதனை கொலை செய்யக்கூடியது, மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. மருந்து மனிதனுக்கு ஷிஃபாவை கொடுக்கிறதுன்னு சொல்றாங்க. இப்பதானே ரசூலுல்லாஹ் ஷிஃபா கொடுக்க கூடாதுன்னு சொன்ன, கொடுக்க முடியாதுன்னு. இப்ப மருந்து ஷிஃபா கொடுக்க நீ எப்படி சொல்ற? அப்ப ஓன் சொல்லுபடி நீயே காபிரா போயிட்டியே. அப்ப மருந்து ஷிஃபா கொடுக்கறதுன்னா எப்ப ஷிஃபா கொடுக்கும்? அல்லாஹ் நாட்டப்படிதான் ஷிஃபா கொடுக்கும். அல்லாஹ் நாடலைன்னா மருந்துக்கு எந்த பவரும் இல்லை. அது மாதிரி நஞ்சு அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால்தான் மனிதனை என்ன செய்யும்? மரணமாக்கும். ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பிஸ்மில்லா சொல்லி நஞ்சை சாப்பிட்டாங்க, ஒன்றும் ஆகலையே. ஆமா, அப்ப வெளித்தோற்றத்தில் காரணமாக இருப்பது நஞ்சு, வெளித்தோற்றத்தில் காரணமாக இருப்பது மருத்துவர், வெளித்தோற்றத்தில் காரணமாக இருப்பது மருந்து. ஹக்கீக்கி யார்? அல்லாஹு தஆலா தான் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார்ல ஒரு சகோதரர் எப்போதும் உட்கார்ந்து ஹதீஸ் ஆயத்தை கேட்டுக்கிட்டே இருப்பார், தொழிலுக்கு போறதில்லை. அவருடைய அண்ணன் தான் போய் என்ன செய்யறது? வெளியே வியாபாரம் செய்து வருமானத்தை ஈட்டுவார். ஒரு நாள் இந்த ஹதீஸ் திருமதியில் வருகிறது. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் வந்தார், சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், இவன் எப்ப பார்த்தாலும் உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறான், தொழில் செய்யறதில்லை, வியாபாரத்துக்கு வர்றதில்லை அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லஅல்லக துர்தகு பிஹி, அவரின் காரணத்தினால்தான், அவரின் திருப்பொருட்டால் அல்லாஹ் உனக்கு ரிஸ்கை தருகிறான் அப்படின்னு சொன்னான். எப்படி? அப்ப அவரை வச்சுதான் அல்லாஹ் உனக்கு ரிஸ்க் தர்றான் அப்படின்னு எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப ரிஸ்க் வருவதற்கு அந்த தம்பி காரணமாக இருக்கிறார். அதுபோல நோய்களை நம்மை விட்டு விடைபெற்று போவதற்கு எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணமாக இருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன்ல இன்னொரு ஆயத்து இருக்கு பாருங்க, லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம். இதுல ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் சொல்றான், மூமின்களே உங்களுக்கு நான் நபியை தந்தது மிகப்பெரிய உபகாரம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு வ யுஸக்கீஹிம், மூமின்களே உங்களை இந்த நபி தூய்மைப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்றான். எதை விட்டு? குஃபரை விட்டு, ஷிர்க்கை விட்டு, பாவங்களை விட்டு, குபாரத்தை விட்டு, இதையெல்லாம் விட்டு உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். சஹாபாக்கள் அப்படிதான் பரிசுத்தமானாங்க. இப்பவும் ரசூலுல்லாஹ் தான் பரிசுத்தப்படுத்துகிறார்கள். ஆயத்தின் மூலம், ஹதீத்தின் மூலம், உலமாக்கள் பரிசுத்தப்படுத்துகிறார்னா அதன் பின்னணியில் யார் இருக்கிறார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே இருக்கிறார்கள். அப்போ வைதக்கியும் இந்த நபி மனிதர்களை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப நான் கேட்கிறேன், அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறானா ரசூலுல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறார்களா? ஆனா அல்லாஹ் சொல்றா ரசூலுல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறார்னு. அப்ப இங்கதான் ஹக்கீகி மஜாதிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அல்லாஹ் தஆலா நம்மை பரிசுத்தப்படுத்துகிறான். அது மாதிரி மனிதனை பணக்காரன் ஆக்குறது யாரு? சாதாரணமா எல்லாம் சொல்லுவாங்க, அல்லாஹ்னு சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா நகமு மின்ஹும் இல்லா அன் அக்னாஹுமுல்லாஹு வ ரசூலுஹு மின் ஃபத்லிஹி. அல்லாஹ் மற்றும் ரசூலுல்லாஹ் தன்னுடைய பதரை கொண்டு மனிதர்களை செல்வந்தனாக, பணக்காரனாக ஆக்குகிறார்கள் அப்படின்னு வாழமூல 10வது ஜுஸ்ல ஆயத்து இருக்கு. யாரு? அல்லாஹும் ரசூலும் நம்மை பணக்காரனாக ஆக்குகிறார்கள். மின் ஃபத்லிஹி, ரசூலுல்லாஹ் தன்னுடைய பதரை கொண்டு. அந்த தமீர் பக்கத்துல தான் மேலும். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பணக்காரனாக ஆக்குகிறார்கள் என்பதற்கு குர்ஆன்ல ஆயத்து இருக்கிறது. பணக்காரனா யார் ஆக்க முடியும்?
முதல்ல அவங்க பெரிய பணக்காரனா இருக்கணும், அப்பதான் ஆக்க முடியும். அப்போ ஒத்துஹாவில் ஒரு ஆயத்து இருக்கிறது. என்ன ஆயத்து? ஒத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தாக்க ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக தால்லன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. நபியே நாயகமே, நீங்கள் ஆரம்பத்தில் எளிமையில் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை பணக்காரனாக ஆக்கிவிட்டான். அப்ப அல்லாஹ் யார பணக்காரனா ஆக்குறானோ அவரை மாதிரி இன்னொரு பணக்காரர் உலகத்தில் கிடையாது. அப்ப அல்லாஹ் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகப்பெரிய செல்வந்தனாக பணக்காரனாக ஆக்கி வச்சிருக்கிறான். அவங்க உலகம் பூரா என்ன செய்யறாங்க? எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க தகுதிக்கு தகுந்தவாறு கொடுக்கிறார்கள். புகாரில் ஹதீஸ் வரலையா? அல்லாஹ் யோதி ஆனா காசிமுன், அல்லாஹ் கொடுக்கிறான், நான் தான் பொருளாதாரம் பதவி இன்னவரை எல்லா பொருட்களையும் மனிதர்களுக்கு சப்ளை செய்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பணத்தை தருகிறார்கள், செல்வத்தை தருகிறார்கள், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெர்மிஷனோடு தருகிறார்கள். அந்த அடிப்படையில நம்முடைய நோய்களை நீக்குகிறார்கள், பஞ்சங்களை நீக்குகிறார்கள், துன்பங்களை தொல்லைகளை என்று போக்குகிறார்கள் என்பது தாராளமா சொல்லலாம் என்று குர்ஆன் ஹதீஸினுடைய கருத்து. அதனால்தான் இமாம்கள் ஸலவாத்து தாஜில தாபியுல் பலாயி வல் வபாயி வல் காத்தி வல் மரதி வல் அலம் அப்படின்னு சொன்னான். இந்த குர்ஆன் ஆயத்து ஹதீஸை ஒழுங்காக புரிந்து கொள்ளாத வஹாபிகளும் தப்லீக் ஜமாத் இல்யாஸ் தப்லீக் ஜமாத்தினுடைய தலைவர்களும் இதெல்லாம் குஃப்ரு ஷிர்க் என்று வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறுகிறார்கள். ஆணழகர் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மிக சிறந்த ஆணழகர், கொவ்வை கனியமுதர், முத்து பல்லழகர், மோகன சிரிப்பழகன், காண்போரை சுண்டி இருக்கும் கற்றழகு பெட்டகம். அவங்க ஜெயிலில் இருந்ததெல்லாம் நமக்கு தெரியும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அந்த மன்னரே ஒரு ஆள் அனுப்பி யூசுப் போய் கூட்டு வாப்பா ஜெயிலில் இருந்து அப்படின்னு சொல்றாரு. அவர் உங்களை மன்னர் கூப்பிடுறாரு, வாங்க விடுதலை கிடைக்குது அப்படின்னு சொல்லும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இர்ஜி இலா ரப்பிக ஃபஸஅல்ஹு மா பாலு நிஸ்வத்தில்லாத்தி கத்தான ஐடியா ஒண்ணு. இல்ல நீ திரும்பி போ, என்னை கண்டு பெண்கள் தங்களுடைய கைகளை எல்லாம் துண்டாடி கொண்டார்களே அவர்களுடைய நிலைகள் எல்லாம் என்ன ஆனது என்று உன்னுடைய ரப்பிட்ட போய் கேளு. இர்ஜி இலா ரப்பிக, உன்னுடைய ரப்புட்ட போய் நீ கேளு. யாரே? முதலாளின்னு நடத்தாங்க. இப்ப முதலாளிய வந்தவனுடைய தலைவர் முதலாளியை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க ரப்புன்னு சொல்றாங்க. அல்லாஹ் ரப்பா, மிஸ்ர் நாட்டினுடைய மன்னன் ரப்பா. இப்ப என்னங்க கருத்து? என்ன? அல்லாஹ் தஆலா உலகம் முழுவதையும் ரப்பு படைத்து பரிபாலிக்கிறான். முதலாளிகள் பெற்றோர்கள் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து பரிபாலிக்கிறார்கள். அதனாலதான் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரான்னு சொல்றோம். இறைவா, சிறு பிள்ளையாக இருக்கும்போது எங்களை எல்லாம் வளர்த்தார்களே பெற்றோர்கள், அவர்கள் எங்கள் மீது கிருபை செய்ததை போல் நீ கிருபை செய்வாயாக. அப்போ மனிதனை ரப்பு என்று சொல்வது மஜாதி, அல்லாஹ்வை ரப்பு என்று சொல்வது ஹகீகி என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ளணும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இது மாதிரி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க குர்ஆன்ல சொல்றாங்க, ஓ உபரிஉல் அக்மஹ வல் அபரஸ வ உஹயில் மௌத்தா பிஇذنில்லாஹ். எனக்கு அல்லாஹ் எப்படி ஆற்றலை தந்திருக்கான் தெரியுமா? நான் பிறக்கும் போதே கண் தெரியாத குருடனாக இருந்த குருடர்களுக்கெல்லாம் பார்வையை கொடுப்பேன், குருட்டு தன்மையை நீக்குவேன், வெண் குஷ்டம் கரும் குஷ்டங்களை எல்லாம் நான் நீக்குவேன். மூத்தா போனவர்களை எல்லாம் ஹயாத் ஆக்கிடுவேன். அது மாதிரி 4 பேரை ஹயாத் ஆகி காட்டினாங்க. அதுல 10,000 ஆண்டுகளுக்கு முன்னர் மூத்தா போன நூஹ் நபியுடைய மகன் ஒரு ஆளை ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத் ஆகி காட்டினான். இப்ப இந்த ஆயத்துல குருடனுடைய கண் பார்வையை நீக்கிறது அல்லாஹ்வா ஈசா நபியா? வெண் குஷ்டத்தை நீக்குவது அல்லாஹ்வா ஈசா நபியா? மூத்தா போனவர்களை யார் உயிர் கொடுத்து எழுப்ப முடியும்? அல்லாஹ்வா ஈசா நபியா? ஆனா இந்த ஈசா நபி நான் செய்யறேன்னு சொல்லி செய்து காட்டினார்கள். அல்லாஹ் ஆமான் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ நபிமார்களுக்கு அந்த ஆற்றலை, குருட்டு தன்மையை, இருட்டிலிருந்து விளக்குகின்ற ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அது மாதிரி மௌத்தா போனவர்களுக்கு உயிர் ஒடுக்கும் ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அந்த அடிப்படையில ஜாயிது. இப்ப ரசூலுல்லாஹ் சில மையத்துகளை எழுப்பி இருக்கிறாங்க, அதெல்லாம் நீண்ட வரலாறு. இப்ப இதெல்லாம் நாம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். இந்த குர்ஆன் ஆயத்து ஹதீஸை வச்சு எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்பங்களையும் துயரங்களையும் நீக்குகிறார்கள், நோய்களை நீக்குகிறார்கள்,
பஞ்சத்தை போக்குகிறார்கள், உடல் வலிகளை நீக்குகிறார்கள் என்று சொல்வது ஜாயிது. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒலா தூத்து சுபஹா அம்வாலக்கும் உள்ளதி ஜஅலல்லாஹு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய பொருளாதாரம் உலகம் நடப்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது. அந்த பொருள்களை அறிவில்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுக்காதீங்க, வீணாக்கிடுவாங்க. வருதுக்கும்